பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். ராஜாத்தி ஆகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சை ரசம் பரிமாறப்படும்போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாய் இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைஞ்சனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ராஜா உக்கிரத்தோடே திராட்சை ரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜாத்தியாக எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சை ரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்றிருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 7ஆம் அதிகாரம் 1 முதல் பார்த்தீங்கன்னா 5 வசனத்துல இப்போ ராஜாவும் ஆமானும் விருந்துக்கு போறாங்க 2வது நாள். இந்த விருந்துல திராட்சை ரசம் பரிமாறப்படும் போது ராஜா கேட்கிறாரு திரும்பவும், ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும்? வேண்டுதல் என்ன? நான் அதை உனக்கு தருவேன். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? ராஜ்யத்தில் பாதி கேட்டா கூட தரேன். இப்படிலாம் சொல்லி அந்த ராஜா எஸ்தர் ராஜாத்தி கிட்ட கேட்கும்போது அவ ஒரு காரியத்தை சொல்றா. ராஜாவே, உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா, அவ சொல்றா, என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாகன்னு சொல்றா. இப்படி சொல்லிட்டு, நாங்கெல்லாம் விற்கப்பட்டு இருக்கோம், அடிமைகளாக விற்கப்பட்டோம். ஆனா ராஜாக்கு வர நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் அவன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்ட உடனே ஆகாஸ்வேரு ராஜா கேட்கிறார், அதாவது அப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறார். உடனே அவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து 2 நாள் விருந்துக்கு அழைத்த எஸ்தர் ஏற்ற சமயத்துல
அவ பயப்படல, தைரியமா சொல்றான். அந்த சத்துரு பகஞ்சனுமாகிய இந்த துஷ்ட ஆமான் தான் சொல்றான். உடனே இப்படி சொன்ன உடனே ராஜாத்திக்கு முன்பாக இந்த ஆமான் என்ன பண்றான்? பயப்படுறான். பயந்த உடனே ராஜா என்ன பண்றாரு? அவரு கோவமா திராட்சை பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்துக்கு போறார். இப்படி போன உடனே ராஜாவினால எனக்கு பொல்லாப்பு வர போகுதுன்னு நினைச்ச இந்த ஆமான் என்ன பண்றான்? எஸ்தர் இடத்துல தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்றதுக்காக அவன் எழுந்து நிக்கிறான். ஆனா அவன் குடி போதை, அவனால நிக்க முடியல. அப்படியே ராஜாத்தியுடைய பெட்டில் அவன் அப்படியே படுத்துடுறான். தலைக்குப்புற படுத்த உடனே இப்போ ராஜா திரும்பி வந்து பார்க்கறாரு. அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு பக்கத்துல அவன் விழுந்து கிடக்கிறத பார்க்கறாரு. பார்த்த உடனே அவர் சொல்றார், நான் இருக்கும்போதே நீ ராஜாத்தி கிட்ட, அதாவது ராணி கிட்ட இப்படி தப்பா நடக்க முயல்றியா அப்படின்னு கேட்ட உடனே அவன் முகத்தை மூடி போட்டுறாங்க. மூடிட்ட உடனே அங்க இருந்து அர்போனான்ற ஒருத்தன் சொல்றான், இவனை என்ன பண்ணலாம், இவன் முருதகாய்க்குன்னு ஒரு 50 முழ தூக்கு மரத்தை செஞ்சு வச்சிருக்கிறான்னு சொன்ன உடனே ராஜா சொல்றாரு, அதுல அவனை தூக்கி போடு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க இந்த எஸ்தர் எவ்வளோ பொறுமையா இருந்திருக்கால. அவ பாரு, அதாவது அவ்வளோ பெண்கள் மத்தியில எஸ்தர் ராஜாத்திக்கு ஆகாசேர் ராஜா கண்கள்ல தயவு கிடைத்தது. ஆனா நாட்டுல ஒரு சட்டம் இருந்தது, 30 நாள் அளவும், அதாவது ராஜா கூப்பிட்டாதான் என்ன பண்ணணும், போகணும். இல்லைன்னா அவங்க தலையை என்ன பண்ணிடுவாங்க, வெட்டிடுவாங்க. ஆனா 30 நாள் அளவும் அவ ராஜா கிட்ட போகவே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில மொர்தெகாய் சொல்றாரு, நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்துல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி அவளை கடிந்து கொள்ளும் போது அவ சொல்றான், நானும் என் தாதிமாரும் உபவாசித்து ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்கன்னு சொல்றா. நீங்களும் உபவாசம் இருங்கன்னு சொல்லி பாருங்க. எல்லாரும் பரலோக தேவனை நோக்கி அவங்க கூக்குரல் இடுறாங்க. அவங்க வஸ்திரத்தை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இவ 3 நாள் ஃபாஸ்டிங்கை முடிச்சுட்டு ராஜா கிட்ட போய் தைரியமா நிக்கிறா. ஆனா ஆகாசேரு ராஜா கண்கள் அவளுக்கு தயவு கிடைக்குது, பொற்செங்கல் நீட்டப்படுது. அந்த நுனியை தொட்ட மாத்திரத்துல அவ சொல்றா, என்ன வேணும், இப்போ உனக்கு ராஜ்யத்துல பாதி வேணா தரேன் எல்லாம் கேட்குறாரு. ஆனா சொல்றான், இன்னைக்கு நான் விருந்து பண்ண போறேன், நீங்களும் ஆமானும் வரணும். பாருங்க, 2 நாள் விருந்து கொடுக்குறா. ஆனா முதல் நாள் கேட்குறாரு, நான் நாளைக்கு சொல்றேன்னு சொல்றா. இப்ப 2வது நாள் விருந்து கொடுத்த உடனே இவ என்ன பண்றா, காரியத்தை சொன்ன உடனே ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு, யூத குலத்தை அழிச்சா எஸ்தர் ராஜாத்தி யாரு, யூத குலத்தை சேர்ந்தவள். அப்ப இவளும் அழிஞ்சு போயிருப்பாளே, நம்ம கவனிக்காம விட்டுட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டு உடனே என்ன பண்றான், இந்த ஆமானை அந்த இதுல அவன் செய்த தூக்கு மரத்திலே போடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, கெடுதல் செய்ய நினைக்க கூடாது. ஆமான் மற்றவங்களை அழிக்கணும்னு செய்துதான் அந்த என்ன பண்ணான், அந்த தூக்கு மரத்தை செய்து வைத்தான். ஆனா அவன் செய்து வைத்த அதே தூக்கு மரத்துல என்ன பண்ணாங்க, அவனையே தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம அநேகருக்கு என்ன பண்ணணும், நன்மை செய்யணும், தீமை செய்யக்கூடாது. பாருங்க, இப்போ அவன் எவ்வளோ ஜாலியா இருந்தான்ல, அவனை எப்படியாவது யூத குலத்தையும் ஆமானையும் அதாவது மொர்தெகாயும் அழிச்சிடலான்னு பார்த்தான். ஆனா அழிக்க முடியல. ஏன், அந்த யூதர்களோடு தேவன் இருந்தார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யார் யாரோடு கூட தேவன் இருக்கிறாரோ அவங்கள அழிவின் பாதையிலிருந்து பாதுகாப்பார். யூதர்கள் எல்லாரையும் அந்த அழிவிலிருந்து பாதுகாத்தார். ஆனா பாதுகாத்த அந்த தேவனுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி அதை கொண்டாடினாங்கன்னு சொல்லி வருகிற அதிகாரங்கள்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் இருக்க முடியும். ஆமான் என்ன பண்ணான், நல்லதை விதைக்கல. அவன் மொர்தெகாய நல்லவனான மொர்தெகாய தூக்கில போடணும்னு செஞ்சான். ஆனா அவன் செஞ்ச தூக்கு மரத்துல அவனே தொங்குவேன்னு நினைச்சு பார்க்கல. ஆனா அவனை தூக்கி போட்டாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நம்ம யாருக்கும் அநீதி செய்கிறதோ இல்லாட்டா மாந்திரிகம் பண்ணி அந்த குடும்பங்களை அழிக்கணும்னு நினைக்கிறதோ, இதையெல்லாம் ஒருவேளை நீங்கள் செய்திருந்தா, மற்றவங்களை கெடுக்கணும்னு செய்திருந்தா ஆண்டர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற பாவம் உங்களோட கிடையாது, உங்களுடைய பின் சந்ததிக்கு தலைமுறைக்கு அந்த சாபத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க. அதனால் இன்னைக்கு பெரியவங்களான நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட மாந்திரிக காரியங்களை செய்து
ஒருவேளை உங்க கூட பிறந்தவங்களையோ மற்றவங்களையோ அழிக்கணும்னு நினைச்சு ஏதாவது இப்படிப்பட்ட காரியத்துக்கு நீங்க ஓடுறவங்களா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன், இனிமே இப்படி செய்ய மாட்டேன். ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் மன்னிக்கிற தெய்வம். அவர் உங்களுடைய சாபங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற பரதீர பலபூதி ஆக்கர பலபரபலபரபா துருபிக்கர பலபரபா ஓரா வாக்கரபா தீபாரபூதி அந்தரா லக்கர்பியா தரைக்கர பலபரபா ஷாப்லா ரிதரபே லாக்கே செக்கே மோரோ தூபா லபாக்கரபா ஓரா பாக்கரபா தீர பாக்கரபா. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கூட கத்தாவே ஆமான் ஆண்டவரே அப்பா, அவன் செய்த சதியில் அவனே விழுந்ததை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, முர்தகாய் ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாதபடி தகப்பனே ஆண்டவரே அப்பா, செய்த ஒருவேளை பாவம் செய்திருந்தா உம்மிடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு ரபா கரபலபரபா தீபாரபோ யந்தரா லக்கரியா தரபோ லாய சம்பிரியா தரை கரபலபரபா. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இந்த நாளிலேயும் பா ஆண்டவரே, பக்தியாயுமை தேடுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே மாந்திரிக காரியங்களை செய்து ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த குடும்பங்களை அழிக்கணும்னு செய்கிற எல்லா ஆமான்களையும் ஆண்டவரை நீங்க தொடுங்க ஆண்டவரை. அவங்க முழங்கால் உடைய சமூகத்துல முடங்கணும், நான் உண்மை அறிக்கை செய்யணும் ஆண்டவரை. அடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த நாளில் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு செய்து கொடும் ஆண்டவரே. அப்பா தகப்பனை, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையட்டும் ஆண்டவரே. மாக்கு ஸ்தோத்திரிக்கிற ஓ ஷார் பீஹோதனை கரபா. ஆண்டவரே, படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகள் வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க ஆண்டவரை. அப்பா, உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.